இந்த வீடியோல பாத்தீங்கன்னா மக்களே நம்ம ரொம்ப முக்கியமான ஒரு விஷயங்கள் தான் பார்க்க போறோம். என்ன விஷயம்னு பாத்தீங்கன்னா, நான் எடிட் பண்ற ஆப் என்ன ஆப் அப்படிங்கிறதும் நிறைய ஆப் இருக்கு ப்ரோ. இந்த மாதிரி இன்சார்ட் இருக்கு, கைன் மாஸ்டர் இருக்கு, இந்த மாதிரி கேப் கட்டுங்காங்க. எந்த ஆப் ப்ரோ நான் யூஸ் பண்றது அப்படிங்கிறதுக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே டவுட் இருக்கும் மக்களே. அந்த ஆப் நம்ம சிம்பிளா எடிட் பண்ணி எப்படி வீடியோ அப்லோட் பண்றது அப்படிங்கறது தான் நம்ம அந்த வீடியோல பார்க்க போறோம் மக்களே. உங்களுக்கு ஏகப்பட்ட நீங்க நீங்க யூஸ் பண்றது ஏகப்பட்ட ஆப் என்ன ஆப்னாலும் யூஸ் பண்ணலாம். ஆனா நான் யூஸ் பண்ற ஆப் பிளஸ் ஈஸியா எடிட் பண்ற ஆப் கூட நான் யூஸ் பண்றது. நான் யூஸ் பண்ற ஆப் என்னன்னு பாத்தீங்கன்னா இன்சார்ட் அப்படிங்கிற ஒரு ஆப் தான் மக்களே. இன்சார்ட்டை பத்தி தான் நான் இந்த வீடியோல டீட்டெயிலாக சொல்ல போறேன். ஸோ அதனால நீங்க இதை யூஸ் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பாருங்க மக்களே. அப்பதான் நான் ஸ்டெப் பை ஸ்டெப் எப்படி சொல்றேன் அப்படிங்கிறது புரியும். ஒரு சிலவங்க இன்சார்ட் தெரிஞ்சிருக்கும், ஆனா பிளஸ் ரொம்ப டீட்டெயில்ஸ் தெரிஞ்சிருக்காது. அதுல இல்லாதது ஃபுல்லா நான் இந்த வீடியோல சொல்லிக் கொடுக்க மக்களே இன்சார்ட்டை பத்தி. அதனால வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இன்சார்ட்டுக்குள்ள போனீங்கன்னா பாத்தீங்கன்னா மக்களே இந்த மாதிரி இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கிடுங்க. இன்ஸ்டால் பண்ணி ஓப்பன் பண்ணிக்க அப்புறம் இந்த மாதிரி வீடியோ கொடுத்தீங்கன்னா நியூன்னு கேட்கும். இந்த நியூ கொடுத்ததுக்கு அப்புறம் கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நான் ஏதாவது ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்படி ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிக்கிட்டேன். இப்படி வீடியோ நாங்கள் வந்து இந்த மாதிரி சதுரகிரிக்கு போவோம் இந்த வீடியோ. ஸோ அதனால இந்த வீடியோ செலக்ட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இதை வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்து காமிக்கிறேன் உங்களுக்கு. கேன்வாஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இந்த கேன்வாஸை கிளிக் பண்ணீங்கன்னா இப்போ நீங்கள் வந்து எந்த ஆங்கிளில் வீடியோ போட போறீங்க, ஷார்ட்ஸ் மாதிரி போட போறீங்களா, இல்லைன்னா நம்ம வந்து வீடியோ ஹரிசாண்டல்ல போட போறீங்களா அப்படிங்கிற வெர்டிகல் ஹரிசாண்டல் இந்த மாதிரி ரெண்டு இருக்கும். இதுல போயிட்டு இந்த மாதிரி ஹரிசாண்டல் அப்படின்னா இந்த இது இருக்கும், வெர்டிகல்னா இந்த மாதிரி இப்படி இருக்கும். ஸோ அதனால நீங்க எப்படி வீடியோ பண்ணணுமோ அதை போட்டுக்கிடுங்க. இது வந்து சைட்ல இன்ஸ்டாகிராம்னா இன்ஸ்டாகிராமுக்கு, இந்த மாதிரி டிக்டாக் இந்த மாதிரி நிறைய கொடுத்துருப்பாங்க. நீங்க உங்களுக்கு எது தேவையோ அதை மாதிரி கொடுத்துக்கிடுங்க. கொடுத்துட்டு இப்போ வந்து நான் வந்து ஷார்ட்ஸ் மாதிரி வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போ எனக்கு வந்து கொஞ்சம் ரொம்ப ஜூம் பண்ணி தெரியணும் அப்படின்னா அந்த இருக்கு கேன்வாஸ்ங்கிற ஆப்ஷன் இருக்கு பார்த்தீங்களா? இப்படி கூட்டினீங்கன்னா கொஞ்சம் அப்படி ஜூம் ஆகி தெரியும். இப்படி ஜூம் பண்ணி தெரியும். அதே இது இந்த மாதிரி நார்மல் வீடியோவில் நீங்கள் அது மாதிரி எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. எப்படி வேணுமோ அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுங்க. உங்கள் வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் உங்கள் வீடியோ வந்து செலக்ட் பண்ணிக்கிடுங்க. இதுதான் அந்த கேன்வாஸ் அப்படிங்கிற ஆப்ஷன் மக்களே. அதுக்கப்புறம் ஆடியோ பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோவில் வந்து ப்ளஸ் மியூசிக்னு இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து நீங்கள் வந்து உங்கள் சிஸ்டத்தில் வந்து டவுன்லோட் பண்ணி பண்ணுற மியூசிக் வந்து ஃபியூச்சர்டு இந்த மாதிரி மை மியூசிக்னு இருக்கும். மை மியூசிக்கில் போனீங்கன்னா நீங்கள் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணியிருக்க மியூசிக் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா, அந்த மியூசிக் வந்து நீங்கள் இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஃபியூச்சர் மை மியூசிக்குங்கிற ஆப்ஷன்ஸில் போயிட்டு எஃபெக்ட்ஸுங்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ட்ஸ் போடணும்னா பார்த்தீங்கன்னா அந்த அப்படி மாதிரி ஒரு மாதிரி சவுண்ட் மாதிரி கொடுத்து வரும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி எஃபெக்ட்ஸு இது. அதுக்கப்புறம் நீங்கள் இதுலேயே ரெக்கார்ட் பண்ணி பேசுகிற மாதிரி இருந்ததுன்னா இந்த இதில் போயிட்டு இப்படி நீங்கள் பேசுனீங்கன்னா இதை ரெக்கார்ட் பண்ணி பேசிக்கலாம். அப்புறம் ஏஐ ஸ்பீச் அப்படிங்கிறது உங்களுக்கு யார் வேணுமோ அதை யூஸ் பண்ணிக்கிடுங்க. நான் இது வரைக்கும் யூஸ் பண்ணது இல்லை. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு ஸ்டிக்கர் இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஸ்டிக்கர் வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஸ்டிக்கர்லேயே நிறைய இருக்கும். ஸ்டிக்கரு, டெக்ஸ்ட்டு, கேப்ஷன்ஸு இந்த மாதிரி நிறைய இருக்கும். இதில் ஸ்டிக்கரை கிளிக் பண்ணிடுங்க. ஸ்டிக்கர் கிளிக் பண்ணு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நிறைய பேக்கேஜ் இருக்கும். இதில் வந்து நான் இது ஃபுல்லாமே டவுன்லோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் கேட்கும், நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கிடுங்க. டவுன்லோட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கீழே வந்து நிறைய இருக்கும். நீங்கள் வந்து டைப் பண்ணி தான் ஷேரு சப்ஸ்கிரைப்னு வைக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த மாதிரி கீழேயே சப்ஸ்கிரைப்பு இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கும். லைக்னா லைக்கு, ஃபேஸ்புக்கு தனியாக இது ஃபாலோ, இன்ஸ்டாகிராமுக்கு தனியாக ஃபாலோ மாதிரி, இந்த மாதிரி ஸ்னாப் சாட்டு இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்களுக்கு இந்த இதில் இருக்குது. இது வந்து ஸ்டிக்கர்ஸில் இருக்குது. ஓகே, ஸ்டிக்கர்ஸ்லேயே இந்த எமோஜி வேணும்னாலும் நீங்கள் இதில் போயிட்டு எப்படினாலும் கிளிக் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது மக்களே இந்த இதில். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட். இது வந்து நீங்கள் இப்போ ஏதாவது இதில் வந்து நான் இப்போ உதாரணத்துக்கு அந்த வீடியோ வந்து சதுரகிரி வீடியோன்னு சொன்னேன். இப்போ வந்து நான் இந்த டெக்ஸ்ட்டில் போயிட்டு சதுரகிரி அப்படின்னு அடிச்சுன்னு வச்சுருங்களேன். இதுக்கப்புறம் இதில் வந்து நீங்கள் வந்து ஃபாண்ட் என்ன ஃபாண்ட் வேணுமோ கலர் வந்து கொடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஃபாண்ட் சேஞ்ச் பண்ணுறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதில் போயிட்டு உங்களுக்கு என்ன ஃபாண்ட் வேணும் அப்படிங்கிறத இப்போ பாருங்கள் இந்த மாதிரி இப்படி செக் பண்ணிக்கலாம். இப்போ நான் அந்த ஃபாண்ட் கொடுத்துருக்கேன். இந்த ஃபாண்டில் போயிட்டு இது ஓகே அப்படின்னா கொடுத்துக்கலாம். இது இல்லை ப்ரோ இதில் இருக்குது எதுவுமே எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ரைட் ஹேண்டு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு பேக் படம் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போனதுக்கப்புறம் ஏகப்பட்ட உங்களுக்கு ஃபாண்ட்ஸ் வரும். அதில் உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கோ நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். இதில் எது வேணுமோ எதுனாலும் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம் மக்களே. அதுக்கப்புறம் கீழே இந்த மாதிரி இது இருக்கும். இது எதுவுமே தேவையில்லை. அதுக்கப்புறம் அப்படி விட்டுருங்க. அதுக்கப்புறம் டெக்ஸ்ட்டு கேப்ஷன்ஸ் முடிஞ்சிச்சு. அப்புறம் கேப்ஷன்ஸ் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வந்து நீங்கள் சும்மா ஏதாவது நீங்கள் பண்ணீங்க அந்த இதை எப்படி சொல்ல, நீங்கள் வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லணும் தெரியுமா? இப்போ நீங்கள் பேசுறத அப்படியே இங்கிலீஷில் சொல்லுவாங்களா தான் ஆட்டோ கேப்ஷன்ஸ் வேணுமான்னு கேட்க. அது நம்மளுக்கு அதை பற்றி தேவையில்லை. ஏஐ ஸ்பீச்சும் தேவையில்லை. டீட்டெயில்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா
இப்போ ஒரு விஷயங்களை நம்ம வந்து மறைக்க போறோம் அப்படின்னா இந்த விஷயங்களை இப்போ வந்து நான் இப்போ இந்த சதுரகிரி அப்படிங்கிறத மறைக்கணும்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இப்படி மறைக்கணும்னா இப்படி இந்த மாதிரி இப்போ சதுரகிரிங்கிறது மறைய மாட்டேங்குது, நம்ம டெக்ஸ்ட் பண்ணியிருக்கனால. சாரி. இப்போ வந்து நம்ம ஒரு நபரை மறைக்க போறோம்னா இப்படி மறைச்சிக்கலாம். இப்படி மறைக்கிறதுக்கு நீங்க இதுல எப்படி வேணுமோ இப்படி வேணும்னா கொடுத்துக்கலாம். அப்படி வந்து இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னா அப்படி ஒவ்வொன்றா மாறும், சேஞ்ச் ஆகும். அதே இது இப்படி பண்ணீங்கன்னா கொஞ்சம் மறையுது, கொஞ்சம் லைட்டா மறையிற மாதிரி இருக்கும். இப்படி எப்படினாலுமே நீங்க கொடுத்துக்கலாம். இது வந்து சதுரமா வேணுமா, கியூப்ல வேணுமா, ஹார்டின்ல வேணுமா அப்படிங்கிறதெல்லாம் காமிக்கும். நீங்க எது வேணுமோ அதை கொடுத்துக்கிடுங்க. அது உங்களுடைய தேவைகளை பொறுத்து. அதுக்கப்புறம் இது கொடுத்தாச்சு. அதுக்கப்புறம் டூடுல் அப்படிங்கிறது எதுவுமே தேவையில்லை. இது சும்மா இப்படி கோடு போகிற மாதிரி இந்த இது உங்களுக்கு எதுவும் நீங்கள் மார்க் பண்ணி இப்படி காமிக்க போகிறீங்க அப்படின்னா இப்படி மார்க் பண்ணி நீங்கள் காமிச்சிக்கலாம். ஓகேவா? அதுக்கப்புறம் டூடுல் ஓகே. அதுக்கடுத்து இதில் அவ்வளோதான் மக்களே, இது முடிஞ்சு போச்சு. அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டிக்கர் பார்த்தாச்சு. ஆமாம், ஸ்டிக்கர் பார்த்தாச்சு, டெக்ஸ்ட் பார்த்தாச்சு. எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை நம்ம எப்படி எஃபெக்ட் கொடுக்குறது அப்படிங்கிறத தான். இப்போ நடந்து வராங்களா, இப்போ பாருங்க இப்படி ஆடிக்கிட்டே வரும் பாருங்க ஒரு மாதிரி ஸ்க்ரீனு. இப்படி ஒரு மாதிரி ஸ்க்ரீன் வந்து ஜூம், இது வந்து சாரி ஸ்லோ ஜூம்னால ஸ்லோவாக ஜூம் ஆகும், ஜம் ஜூம்னால ஜம் பண்ணி ஜூம் ஆகும். இப்போ இந்த ட்ரெம்பிள் பார்த்தீங்கன்னா அப்படியே ஃபேக் ஆகுது பார்த்தீங்களா? இந்த மாதிரி எஃபெக்ட் போட்டு தான் இன்ஸ்டாகிராம்லாம் வீடியோ போடுறாங்க. கண்டென்ட் அப்படின்ட்டு வீடியோ பாட்டு மாதிரி போட்டு இந்த மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் த்ரில் இது அப்படிங்கிறது இப்படி ஒரு மாதிரி இருக்கு, ரோல் அப்படிங்கிறது ஒரு மாதிரி. இந்த மாதிரி தான் எஃபெக்ட், வீடியோவுக்கு எஃபெக்ட் கொடுக்குறது இப்படி தான் மக்களே. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏஏ எஃபெக்ட் அப்படிங்கிறது நமக்கு தேவையில்லை. இது வந்து இப்படி இருக்கும், இது வந்து குறிப்பிட்ட நபரை மட்டும் இப்படி காமிக்கும். அதுக்கப்புறம் இது தேவையில்லை. அதுக்கப்புறம் ஃபில்டர் அப்படிங்கிறதும் என்னங்கிறது அது வந்து நம்ம வந்து இது தேவையில்லை. அது கலரை சேஞ்ச் பண்ணுற மாதிரி கலரு இது வேணும்னா யாரும் வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும் மக்களே. இது வந்து நீங்கள் வந்து என்னென்னா பிரைட்னஸ் இந்த மாதிரி லைட்னஸ் அப்படி கம்மி பண்ணுறது, கூட்டுக்கிறது, கான்ட்ராஸ்ட்டை கூட்டணும்னா கான்ட்ராஸ்ட்டை கூட்டிக்கலாம். இந்த மாதிரி இதில் வந்து பண்ணிக்கலாம் இந்த எஃபெக்ட்ஸில் போயிட்டு. இது ஓகே. இதுக்கப்புறம் இதை கொடுத்ததுக்கப்புறம் இது எஃபெக்ட் உங்களுக்கு முடிஞ்சுது. அப்புறம் ஃபில்டர்லாம் நம்ம ஏற்கனவே ஆல்ரெடி பார்த்தது தான், ஃபில்டர் பார்த்தாச்சு. இது பிபின்னு பார்த்தீங்கன்னா பிஐபின்னு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு லெட்டரை வந்து இங்கே வைக்கணும் அப்படின்னா, இப்போ ஒரு இமேஜ் வைக்கணும், ஒரு இமேஜ் வைக்கணும்னா இப்போ இந்த இடத்துல இப்படி ஒரு இப்போ இருக்குன்னா அந்த இதில் பிப்னு கொடுத்தீங்கன்னா இப்போ ஒரு வீடியோவோ ஒரு இமேஜோ ஏதோ ஒன்று வைக்கணும்னா இந்த இருக்கு பார்த்தீங்களா, இப்படி வச்சுக்கிட்டு இப்போ சும்மா இந்த வாழைப்படத்தை நமக்கு தான் வச்சுக்கலாம். இந்த மாதிரி இமேஜ் வந்து இப்படி வச்சுக்கலாம். இப்படி வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு என்ன இமேஜ் வேணுமோ அதை வச்சுக்கலாம். நான் சும்மா உதாரணத்துக்காண்டி இப்படி உங்களுக்கு வச்சு காமிக்கேன். நீங்கள் என்ன வேணுமோ அதை வச்சுக்கிடுங்க, இப்படி வச்சுக்கிடுங்க. அதுக்கப்புறம் இது இப்போ நான் வேண்டாம்னாலும் அப்படி எடுத்துக்கிட்டேன். இது வந்து எடிட் பண்ணாலும் நீங்கள் எடிட் பண்ணி பாக்ஸ் மாதிரி இப்போ போட்டுக்கலாம். இப்போ வெளில ஸ்கொயர் போட்டு இப்படி பண்ணலாம். ஆனால் பேக் என்ன கலர் வேணுமோ பார்டர் மாதிரினாலும் கொடுத்துக்கலாம். இதுக்கு அப்படிங்கிற மாதிரி இப்படி கொடுத்துக்கலாம். இது உங்களுக்கு என்ன மாதிரி வேணுமோ அதை வச்சுக்கிடுங்க. ஆமாம். அதுக்கப்புறம் முடிஞ்சுதா, பிஐபி முடிஞ்சுது. அப்புறம் ப்ரீ கட்னா இது வந்து நம்ம கட் பண்ணுறதுக்கு தான். அந்த இதை எதுவும் கட் பண்ணணும் அப்படின்னா அந்த இதை ப்ரீ கட்டு முன்னால் உள்ளது கட் பண்ணிக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்ப்ளிட்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த வீடியோ இப்படி கிளிக் பண்ணிட்டு இதில் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன், இதை ஸ்ப்ளிட் பண்ணி இதில் வந்து கொஞ்சம் நவுட்ட போகிறேன் அப்படின்னா இது வந்து கொஞ்சம் ஊடையில் வந்து வீடியோ எடுக்கணும் அப்படின்னா அந்த ஸ்ப்ளிட் பண்ணிட்டு இது ரெண்டாக பிரிஞ்சிடும். இந்த வீடியோ வந்து ரெண்டாக பிரிஞ்சதுக்கப்புறம் இது வந்து இது ஒரு தனி இது ஒரு தனி இது இப்படி மாறிட்டா. இப்போ நான் இதுலேருந்து இது வரைக்கும் இப்படி இந்த அண்ணன் வராங்க. இந்த அண்ணன் வந்ததுக்கப்புறம் இதை நம்ம இப்படி கட் பண்ணி இப்படி கட் பண்ணிட்டு இதை வேண்டாம் அப்படின்னா டெலீட் கொடுத்துக்கலாம். இல்லை வேணும் அப்படின்னா நீங்கள் அப்படி வச்சுக்கிடுங்க. ஸ்ப்ளிட் பண்ணி உங்களுக்கு எது தேவைப்படுதோ தேவைப்படாததை எடுத்து விடுறது தான் அந்த ஸ்ப்ளிட் அப்படிங்கிற ஆப்ஷனு. அதுக்கப்புறம் வால்யூம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த வீடியோவில் வந்து வால்யூம் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது நீங்கள் வந்து இதை வந்து இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம், இதை வந்து குறைக்கவும் செஞ்சுக்கலாம். இப்படி இன்க்ரீஸ் பண்ணால் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், இப்படி குறையினா குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மக்களே இந்த ஸ்ப்ளிட்டு முடிஞ்சது. அதுக்கப்புறம் வால்யூம் பார்த்துட்டோம். அதுக்கப்புறம் பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த மாதிரி பேக்ரவுண்டை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ பேக்ரவுண்டு என்ன கலர் வேணும் அப்படிங்கிறது இப்போ உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து இந்த ஷார்ட்ஸ் வீடியோ வந்து நீங்கள் வந்து எப்படி சொல்ல நார்மல் வீடியோவாக கனெக்ட் பண்ணுவீங்க தெரியுமா? அப்போ போது பேக்ரவுண்டு வந்து வெறும் கருப்பாக இருக்கும். இந்த மாதிரி கருப்பு கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்காது. அப்போ அப்படிங்கும்போது நீங்கள் இந்த கிரேடியன்ட் இந்த மாதிரி இப்போ நான் வீடியோக்குள்ள யூஸ் பண்ணுறது ஃபுல்லாக இந்த கிரேடியன்ட் தான். இந்த கிரேடியன்ட்டை யூஸ் பண்ணிவிட்டு அந்த பேக்ரவுண்ட் இப்படி வேணும்னா அப்படி எவ்வளோ வேணுமோ எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், எவ்வளோ வேணுமோ வேண்டாம் அப்படிங்கிறத குறைச்சிக்கலாம், கூட்டிக்கலாம். இந்த மாதிரி ஏகப்பட்ட பேட்டர்ன் இருக்குது, எஸ்தெட்டிக் இந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. நீங்கள் எது வேணுமோ கொடுத்துக்கலாம். வேண்டாம் அப்படிங்கன்னா இந்த இதை அப்படி எடுத்து விட்டுலாம், பிளர் ஆகிருக்கும். இல்லைன்னா இந்த வீடியோவில் உள்ள பேக்ரவுண்டே தெரியணும் அப்படின்னா இப்படி வச்சுக்கலாம். இல்லை கொஞ்சம் மங்களாக தெரியணும் அப்படின்னா இப்படி இந்த மாதிரி உங்களுக்கு எப்படி வேணுமோ இதை எப்படி வச்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் இது இது எனக்கு வந்து வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி நான் கொடுத்துட்டேன். அதனால இப்படி வேண்டாம் அப்படின்னா இப்படி எடுத்துக்கிட்டு விட்டுட்டு இப்படி விட்டுருங்க. அதுக்கப்புறம் ஸ்பீடு, வீடியோவோட ஸ்பீடு. இப்போ நீங்க வந்து வீடியோ வந்து விறுவிறுன்னு ஓட வைக்கணும் அப்படின்னா, இப்போ இந்த இருக்கு பார்த்தீங்களா, எப்படி ஓட்டோம்னா இப்போ விறுவிறுன்னு போகல. இப்போ பாருங்க, ஸ்பீடா போயிட்டு இருக்காங்களா? இப்போ பாருங்க, கொஞ்சம் ஸ்லோவா மெதுவா வர்ற மாதிரி. இது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இது எப்படின்னு பார்த்துக்கிடுங்க. ஸ்பீடு இவ்வளோதான். அதுக்கப்புறம் அனிமேஷன்ஸ்னா இப்போ ஒன்று வீடியோ அவுட்டுக்கும் இன்னுக்கும், இப்போ நீங்க வீடியோ ஆரம்பிக்கிற டயத்துல எப்படி கொடுக்க போறீங்க அப்படிங்கிறது இது. அதுக்கப்புறம் வீடியோ அவுட்டுனா நம்ம வீடியோ முடிகிற டயத்துல வரக்கூடியது இது. ஓகேவா? இது இவ்வளோ. அதுக்கப்புறம் இது வேணும் அப்படிங்க வேண்டாம்னா காம்போனா ரெண்டும் சேர்ந்தது. இப்படி ரெண்டும் சேர்ந்தது இதுதான் காம்போ. வீடியோ ஆரம்பிக்கும் போது எப்படின்னு இது நல்லா இருக்கு பார்த்தீங்களா? இப்படி வரும்போது இப்படி நல்லா இருக்கும் இது. இது வந்து வேண்டாம் அப்படின்னா நன்னு கொடுத்துட்டு ஓகே கொடுத்துட வேண்டியதான். இது அனிமேஷன்ஸு. ஏஐ கட் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணல. இந்த கிராப்னு இருக்கு பார்த்தீங்களா? இந்த கிராப் அப்படிங்கிறது வந்து நம்ம வீடியோ வந்து எவ்வளோ காணம் கிராப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி கிராப் இப்போ உங்களுக்கு தேவையான அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதுக்கு தான் இருக்கலாம். இதுதான் கிராப் அப்படிங்கிறது. இது உங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் சுவிட்சி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. அது வந்து நீங்கள் வீடியோ நான் ஒரு கிளிப் தான் ஆட் பண்ணிக்கலாம், அது இதாகுது. சுவிட்ச்னா இப்போ நீங்கள் எந்த கிளிப்பை சுவிட்ச் பண்ணணுமோ அந்த கிளிப்புக்கு சுவிட்ச் பண்ணிக்கலாம். அதுக்கு தான் அந்த சுவிட்சிங்கிற ஆப்ஷனு. அதுக்கப்புறம் என்ஹான்ஸ்னா இப்போ உங்களோட வீடியோ வந்து இந்த இப்படி இப்படி தள்ளி ஃபுல் வரைக்கும் வச்சுட்டு இதுக்கப்புறம் இந்த ஸ்டார்ட் அப்படிங்கிறத கொடுத்தீங்கன்னா உங்கள் வீடியோ வந்து இதோட கொஞ்சம் என்ஹான்ஸ் ஆகும். கொஞ்சம் கிளாரிட்டி எல்லாம் கூட அதுக்கப்புறம் கிடைக்கும். இது வந்து ஸ்டார்ட் பண்ணோம்னா ரொம்ப நேரம் டைம் எடுக்கும். ஸோ அதனால் இந்த ப்ராசஸ் நீங்கள் பண்ணி பார்த்துக்கிடுங்க. அதுக்கப்புறம் ஸ்டெபிளைசர்னா வீடியோ வந்து கொஞ்சம் சேக் ஆகிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சங்க பாருங்கள், லோனா அப்படி ஒரு மாதிரி சேக் ஆகும். லெஃப்ட் சைடு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஓடும். இந்த மாதிரி 100% கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் தான் ஒரு மாதிரி இதாகும். இது ஸ்டெபிளைசர் நம்ம வீடியோ எடுக்கும்போது ஸ்டெபிளைசராக இல்லை அப்படின்னா அது தேவைப்படும். நீங்கள் வந்து உங்கள் ஃபோனில் வந்து வீடியோ ஸ்டெபிளைசர் இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்கள் வந்து நார்மலாக ஒரிஜினலில் வச்சுட்டு கண்டினியூ கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் கட் அவுட் அப்படிங்கிற ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இப்போ யாராவது ஒரு மெம்பர் போனாங்கன்னா அவங்கள அப்படி கட் பண்ணி காமிக்கிறது இந்த பார்த்தீங்களா, இதுதான் கட் அவுட் அப்படிங்கிறது. ஓகேயா? அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்க் அப்படின்னா அது வந்து தேவையில்ல. ஒப்பாசிட்டி அப்படின்னா இப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ இப்படி பிரைட்னஸ் எதுவும் கம்மி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி அது. அதுக்கப்புறம் ரிப்ளேஸ் அது தேவையில்ல. வாய்ஸ் எஃபெக்ட், இப்போ நீங்கள் இந்த மாதிரி நிறைய பேர் யூடியூப்பில் வந்து வாய்ஸுக்கு வந்து நீங்கள் எஃபெக்ட் கொடுக்கணும்னு நினைப்பீங்க. அப்போ இந்த மாதிரி எந்த லேடிஸ் வாய்ஸ் கொடுக்கணுமா இல்லை ஏலியன் வாய்ஸ் கொடுக்கணுமா, இந்த மாதிரி ஏகப்பட்ட வாய்ஸ் கொடுத்துருப்பாங்க. இது நீங்கள் என்ன வாய்ஸ் வேணுமோ அதை செட் பண்ணிக்கிடுங்க. அதுக்கப்புறம் டூப்ளிகேட்னா இப்போ இந்த வீடியோ கிளிப் இருக்குது பார்த்தீங்களா, அந்த வீடியோ கிளிப்பு இன்னொரு திருப்பு வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த டூப்ளிகேட் ஆப்ஷன் அமைக்கினீங்கன்னா அங்கே பாருங்க அடுத்த வீடியோ அடுத்த கிளிப்பும் அதே கிளிப்பும் வந்துடும், டூப்ளிகேட் கிளிப் மாதிரி. இதுதான் நம்ம வந்து டூப்ளிகேட் அப்படிங்கிற ஆப்ஷனு. ரொட்டேட்னா உங்களுக்கு தெரியும், வீடியோ ரொட்டேட் பண்ணிடுறது. அதுக்கப்புறம் ஃப்ரீஸுங்கிற ஆப்ஷன் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீடியோ வந்து அப்படி நின்றுச்சு அப்படின்னா அந்த மாதிரி இந்த பார்த்தீங்களா அந்த இடத்த அப்படியே ஃப்ரீஸ் பண்ணி வைக்கிறது. இதுதான் அந்த ஃப்ரீஸ் அப்படிங்கிறது. இப்போ அந்த இதுலேருந்து இது வரைக்கும் ஃப்ரீஸ் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ரிவர்ஸ் அப்படிங்கிறது வந்து தேவையில்லை. அப்புறம் ஈஸ் அப்படிங்கிறதும் தேவையில்லை மக்களே. இப்படி தான் மக்களே ஒரு வீடியோ உங்களுக்கு வந்து நம்ம எடிட் பண்ணி பண்ணுற ப்ராசஸ்ஸு. இது வந்து நான் உங்களுக்கு வந்து ஒவ்வொன்றா சொல்லிக் கொடுக்க போய் உங்களுக்கு டைம் எடுக்கு. ஸோ நீங்கள் வந்து ஈஸியாக இந்த நான் சொல்லிக் கொடுக்க வீடியோ வந்து ஈஸியாக கற்றுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு விறுவிறுன்னு படிச்சுக்கலாம் மக்களே. ஸோ அதனால் நீங்கள் வந்து இவ்வளோ பெருசாக வீடியோ லென்த் இருக்க நம்ம எப்படி ப்ரோ இதை கற்றுக்கிடுறது அப்படின்னீங்கன்னா அது ரொம்ப சிம்பிள் தான். நீங்கள் ஆப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் இந்த ஒவ்வொரு ப்ராசஸையும் பண்ண ஆரம்பித்தாலே நீங்கள் வந்து ஒரு வீடியோ ஒரு 10 நிமிஷம் வீடியோ அப்படின்னா நீங்கள் ஒரு 1/4 மணி நேரத்துக்குள்ளே ரெடி பண்ணி முடிச்சிடலாம் மக்களே. இது வீடியோ லென்த்தாக இருக்குன்னு நினைக்க வேண்டாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாட் ஆப் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் ஷார்ட்ஸாக இருந்தாலும் சரி, வீடியோஸாக இருந்தாலும் சரி. அதனால் நீங்கள் வந்து இதை எடிட் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் நீங்கள் இந்த ஆப்பை தான் மக்களே விரும்புவீங்க. ஓகே மக்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுத்துருங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க மக்களே. நீங்கள் வீடியோ லைக் பண்ணுறத வச்சா நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறது எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் மக்களே. ஸோ அதனால் நீங்கள் யாரெல்லாம் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் கொடுத்துருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.